வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நம்ம நடிகர் வடிவேலு அவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோசியல் மீடியாவில் வடிவேலு அவர்கள் தன்னுடைய அம்மாவை நினைத்து கண்கலங்கிய வீடியோ இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியல் வருவதற்கு என்ட்ரி கொடுத்ததுக்கு ஷாக் கமெண்ட்கள் வெளியாகியுள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறைந்த அம்மாவை நினைத்து கண்கலங்கிய வடிவேலு வைரலாகும் வீடியோ. விஜய் அரசியல் என்ட்ரி குறித்து ஷாக் கமெண்ட். நடிகர் வடிவேலு பல ஆண்டுகளாக சினிமாவில் சிறப்பான பல படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்து வருபவர். காமெடியனாக தொடங்கி இவரது பயணம் ஹீரோ, கேரக்டர் ஆர்டிஸ்ட் என பல்வேறு தளங்களில் மிகவும் சிறப்பாக அமைந்து வருகிறது. இடையில் சில ஆண்டுகள் படங்கள் நடிக்காமல் இருந்தாலும் தொலைக்காட்சி மற்றும் மீம்ஸ்களில் இவரை ரசிகர்கள் தொடர்ந்து பார்த்து வராங்க. தற்போது தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸ் துவங்கியுள்ளது வடிவேலு. சந்திரமுகி, மாமன்னன், நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என அடுத்தடுத்த படங்களில் அவர்கள் நடித்து வெற்றியும் கண்டார்னே சொல்லலாம். குறிப்பாக மாமன்னன் படத்தில் கேரக்டர் ரோலில் நடித்திருந்த வடிவேலுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது. காமெடி நடிகராக இருந்தாலும் இவருக்கு இருக்கும் அழுத்தமான நடிப்பு இந்த படத்தில் வெளிப்படுத்தியுள்ளது. முன்னதாக பல படங்களில் இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தாலும் அவையெல்லாம் காமெடி என்ற திரைக்குள் மறைந்தே காணப்பட்டது. ஹீரோவாக நடித்தாலும் காமெடி ஹீரோவாக இவர் படங்களில் நடித்துள்ளார். அந்த வகையில் மாமன்னன் படத்தில் வலி, வேதனை இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தும் வகையில் இவரது நடிப்பு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. நடிகர் வடிவேலு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு இடையே தன்னுடைய பயணத்தை துவங்கினார். காமெடியனாக சிறு கேரக்டர் நடித்து தொடர்ந்து ஹீரோக்களுக்கு இணையாக கேரக்டர் நடித்து தன்னை முன்னெடுத்துக் கொண்டாரே வடிவேல் அவர்கள். ஒரு கட்டத்தில் இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி உள்ளிட்ட சில படங்களில் ஹீரோவாக நடித்திருந்தார். ஆனால் இவையெல்லாம் காமெடி கேரக்டர்களாக அமைந்தது. சில காலங்களாகவே நடிப்பில் இருந்து விலகியிருந்த வடிவேலு தற்போது மீண்டும் தன்னுடைய ரீஎன்ட்ரை சினிமாவில் துவங்கியுள்ளார். நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், சந்திரமுகி என அடுத்தடுத்த படங்கள் நடித்திருந்தார். தொடர்ந்து மேலும் படங்களில் கமிட் ஆகி வருகிறார் வடிவேலு அவர்கள். கடந்த ஆண்டில் வடிவேலின் தாய் சரோஜினி தன்னுடைய 87 வயதில் வயது முதிர்வு காரணமாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி காலமானார். இந்த நிலையில் அவர் மறைந்த ஓராண்டு ஆனதையொட்டி நேற்றைய தினம் ராமேஸ்வரத்தில் வடிவேலு மோட்ச தீபம் சாற்றினார். இதன்போது அவற்றையெல்லாம் அவரது கண்கள் கண்ணீர் சிந்தியது தொடர்ந்து சில தினங்களில் கண்ணீர் சிந்திய வடிவேலு கண்ணீரை துடைத்தபடி மோட்ச தீபத்தை ஏற்றினார். இதை பார்த்தவர்கள் கண்கலங்கினாங்க. இதையடுத்து ராமேஸ்வரம் கோவிலில் சாமி தரிசனம் செய்த வடிவேலு அங்கு சாமி கும்பிட்டு வந்த மற்ற பக்தர்களுடன் உற்சாகமாக கை கொடுத்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னுடைய அம்மாவின் முதலாண்டு நினைவை ஒட்டி மோட்ச தீபம் ஏற்ற வந்ததாக கூறினார். தொடர்ந்து அவரிடம் விஜயின் அரசியல் என்ட்ரி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த வடிவேலு தன்னுடைய ஸ்டைலில் அவ்வளவுதான், வாங்கிட்டு இங்கிட்டு போதும் என்று பதிலளித்தார். வடிவேலின் குடும்பத்தினர் மதுரையில் வசித்து வராங்க. உடல்நலக்குறைவின் காரணமாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அப்போலோ மருத்துவமனையில் சில தினங்களில் சிகிச்சை பெற்று வந்தாங்க வடிவேலினுடைய அம்மா. சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகனார். தன்னுடைய தாய் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த வடிவேலு என்றும் என் நினைவில் அம்மா என்று ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருந்தது அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாகியிருந்தது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.